இந்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரே வந்து என்னத்தை பற்றி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரே வந்து தான் ஹில்லின்ஸில் தோத்ததை பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஏன் நான் இவ்வளோ நாள் வரல, இவ்வளோ நாள் நான் எங்கே போயிருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸையும் சிஎம்முக்கே வந்து ட்ரோல் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் தான் WWE உண்மையான வில்லன்கள், நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துலேயே செமி ஜெயின் பேசிக்கிட்டே வர்றாரு. நீ ரொம்பவே ஓவராக பேசுகிற, நிப்பாட்டான்னு சொல்லி செமி ஜெயின் பேசிக்கிட்டே வர்றாரு. செமி ஜெயின் பேசிக்கிட்டே வந்தவன் கொஞ்ச நேரத்தில் செமி ஜெயினுக்கும் ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கும் செமி ஜெயினுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு மாதிரி வருது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மெக்கன்ட்ரி செமி ஜெயினை அடிக்கிறாரு. அடிக்க கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வரான்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஜெய்இசோ தான் வர்றாரு. ஜெய்இசோ வந்து அவரை காப்பாற்ற வர்றாரு. காப்பாற்ற வந்து அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெய்இசோ வந்து ஒரு சூப்பர் கிக் வைக்கிறாரு. ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு சூப்பர் கிக் வச்சோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயினும் ஜெய்இசோவும் சேர்ந்து அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே க்ளோத்ஸ் லைன் போட்டு அடித்து வெளில தள்ளிடுவாங்க. அந்த யாரை ட்ரீம் மெக்கன்ட்ரி அந்த இடத்துல ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். ட்ரீம் மெக்கன்ட்ரி வெர்சஸ் செமி ஜெயின் 2 நைட்டுக்கான மெயின் இவெண்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே நடந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் தரமாக சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஆடம் பெஸ் கிட்ட ஷோயட்ராக்கு சைனா பிளேஷர் அதுக்கப்புறம் சோனியா டெவிலி 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்க்கான டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நடக்கும். அதில் வந்து இஎஸ்கை நெட்டாலியா இவங்க கூட மோதி 3 பேர் கூட மோதிடுவாங்க. இதில் வந்து நெட்டாலியாவை தோக்கடிச்சு இஎஸ்கை இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து நெட்டாலியா ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க. நெட்டாலியா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்க, அவங்கள மீண்டும் வந்து தோக்கடிச்சு அனுப்புனது, அதுவும் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்கன்றதான் இப்போ வந்து தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உமன்ஸ் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை போய் நோக்கி அப்படியே ஜெயிச்சதுனால அதை போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே ஒட்டுமொத்தமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே ஒட்டுமொத்தமாக பேசிக்கிட்டு இருக்கணும். நான் வந்து ஆடம் பெஸ்ட்டை பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி டாமினிக் மிஸ்டரியோ சொல்லுவார். நான் பேசிட்டேன், இன்னைக்கு ஒரு மேட்ச் டேமியன் பெஸ்ட்டோட ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எல்லாருமே அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் இந்த மேட்சை விளையாண்டு வெற்றிகரமாக முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஜேஇசோவும் செமி ஜெயினும் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா அகாடமி வர்சஸ் அமெரிக்கன் மேடு போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக இந்த வாரம் மேட்ச் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் மேடு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஆல்ஃபா அகாடமி வருவாங்க. ஆல்ஃபா அகாடமியில் பார்த்தீங்கன்னா யார் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே அரிகா தோசா இருக்க போகிறார். அமெரிக்கன் மேடில் வந்து சாட் கேபிள் இருக்க போகிறார். இந்த மேட்ச்சில் இடையில சாட் கேபிள் வந்து ஆல்ஃபா அகாடமியை சேர்ந்த ஓட்டிஸ்ட்டு சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வெளில சண்டை வளர்த்துக்கிட்டு டக்குன்னு ஒரு கண்ணத்தில் ஒரு அறைய விட்டுருவார் ஓட்டிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து சாட் கேபிள் போய் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ரிக்டர்ஸாவை போட்டு முடிச்சிடுவார். முடிச்சுட்டு சப்மிஷன் மூலம் போட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறமா அந்த சப்மிஷன் மூவ் போட்டு அழுத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் காலை உடைக்கிற மாதிரி போட்டு மூவை போடுவார். அதை பார்த்துட்டு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த காலை உடைக்கிற மூவை போட்ட உடனே கடுப்பான ஓட்டிஸ் உள்ள வந்து சாட் கேபிள் அட்டாக் பண்ணுவார். சாட் கேபிள் அட்டாக் பண்ணுற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் மேடு வந்து சாட் கேபிளை வந்து நிப்பாட்ட சொல்லிடுவாங்க, தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஓட்டிஸ் வந்து வெறித்தனமாக இருப்பார். அமெரிக்கன் மேடு மொத்தமாக நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அடிச்சு நவுத்திடுவான் அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக இருப்பார். இந்த ஃபீல்டு வந்து கண்டினியூ ஆக போகுது. அடுத்து வந்து ஓட்டிஸ் தான் வந்து மோத போகிறாரு. ஓட்டிஸ் பயங்கரமாக காமிக்க போகிறாங்க அடுத்து. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டரியோ கூட நியூ டே வந்து விக்கி இல்லாமல் நல்லா இல்லைன்னு சொல்லி கலாச்சிட்டு போவார். நியூ டே வந்து அங்கே அப்செட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டரியோ வந்து ரிங்கில் வந்துடுவார். அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்டரியோ வர்சஸ் டேமியன் பெஸ்ட் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டே சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு ஜேடி மிக்மேனை வருவார். அவரை தூக்கி அடித்ததுக்கப்புறம் ரிங்க் அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்லிட்டோ வருவார். அவரையும் அடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா ஷாக்கிங்காக பின்னாடியே வந்து ஃபின்பாலர் அட்டாக் பண்ணுவார். ஃபின்பாலர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஃப்ரி வந்து பெல் அடிச்சுடுவார். பெல் அடித்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவார். இந்த மேட்சை முடிச்சு விட்டோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு ஆளாக நின்று சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு டேமியன் பெஸ்ட். அதுக்கப்புறம் டேமியன் பெஸ்ட் உள்ள ரிங்குள்ள போன டேமியன் பெஸ்ட் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே 4 பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 4 பேருமே அட்டாக் பண்ணனால டேமியன் பெஸ்ட்டால கொஞ்சம் சமாளிக்க முடியாது. அதனால டேமியன் பெஸ்ட் சப்போர்ட்டாக யாரும் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேமியன் பெஸ்ட் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக வைக்கிங் ரைடர்ஸ் வருவாங்க. வைக்கிங் ரைடர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரம் ஜட்ஜ்மெண்ட் தோக்கடிச்சா சாம்பியன் ஆனாங்க. அந்த கான்ட்ரவர்சி காரணமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணோன்னே ஜட்ஜ்மெண்ட் எகெயின்ஸ்டாக வைக்கிங் ரைடர்ஸ் இருக்கிறதுனால
டேவிட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேவை அட்டாக் பண்ணி முடிக்கிறது கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸ்ட்டை இன்டர்வியூ எடுப்பாங்க. செத்ரோலின்ஸ்ட்டை எதை பற்றி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிஎம் பங்கு கூட மேட்ச் விளாட போகிறீங்களே, இந்த மேட்ச் நீங்கள் எதிர்பார்த்ததா அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த மேட்ச் எதிர்பார்க்கல, நான் வந்து சிஎம் பங்கு கிட்ட பல விஷயத்த நான் சொல்ல வந்திருந்தேன். எனக்கு சிஎம் பங்கு இங்கே வரணுன்றது ஆசை இருந்துச்சு. சிஎம் பங்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணப்போலாம் சிஎம் பங்கு வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அதனால் வந்து சிஎம் பங்கு வந்து என்னோட பேச்சை கண்டுக்கவே இல்லை, என்னை நிராகரிச்சு தான் அனுப்பினா. இப்படிப்பட்ட சிஎம் பங்குக்கு நான் சில விஷயத்தை புரிய வைக்க ஆசைப்பட்டேன். அது நடக்காதனால தான் இப்போதைக்கு எனக்கும் அவனுக்கு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் வந்து சாதாரண மேட்சாக இருக்க போகிறது கிடையாது. இந்த மேட்ச் நான் கொடூரமாக தாக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, மிஸ் வர்சஸ் அதாவது மிஸ் வர்சஸ் டெக்ஸ்டார் லூமிஸ், இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும், சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து டெக்ஸ்டார் லூமிஸை பார்த்தோட மிஸ் ஓடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் மிஸ்ஸுக்கு சப்போர்ட்டாக அவங்களோட டீமான இந்த ஃபைனல் டீஸ்மெண்ட் டீம் ஒட்டுமொத்தமாக வந்துடும். மிஸ் அந்த டீமில் இல்லைனாலும் அந்த டீமில் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ற வந்து அட்டாக் பண்ணுவாங்க, டெக்ஸ்டார் லூமிஸை அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே லைட் ஆஃப் ஆகி ஆனோடனே ஒட்டுமொத்தமான வேட் ஃபேமிலி அங்கிள் கவுடியை தவிர பாக்கி எல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த அங்கிள் கவுடி எல்லாமே அந்த வேட் 6 டீம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டார் லூமிஸை சேவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அடித்து ஓட விட்டுருவாங்க. இந்த ஃபைனல் டீஸ்மெண்ட்டையும் மிஸ்ஸையும் அடித்து ஓட விட்டுருவாங்க. இந்த செக்மெண்ட் கொஞ்சம் வந்து திருப்பி உங்களுக்கு ஃபீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா வேட் 6 டீமை வந்து ஒட்டுமொத்தமாக கிளியராகவே முடிச்சு விட்டுட்டாங்க. நம்ம ஃபைனல் டீஸ்மெண்ட்டை திருப்பி இந்த ஃபீடை உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்காகன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த ஃபியூடு கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது இப்படி தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வைக்கிங் ரைடர்ஸ் தங்களோட டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோ போட்டு ப்ரொமோ போட்டு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரதுக்காக ஹிண்ட் கொடுப்பாங்க. ஒரு முக்கோணம் மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, போன வாரம் எப்படி வந்து ரவுண்டு போட்டு ஒரு கோடு வந்துச்சு, அதே போல தான் இந்த வாரமாக அந்த டீஸ்மெண்ட்டை காமிக்கிறாங்க. எக்ஸ் மாதிரி வருது, பயங்கரமாக இருக்குது அந்த டீஸ்மெண்ட்டு. யாருக்காகன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ டே ரிங்குள்ளே வந்துடுவாங்க. ரிங் சைடில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. கமெண்ட் டீமில் யாருக்கடா பிக்கி தேவையடா, இங்கே வாங்கடா, பிக்கின்றீங்களா, கதறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போய் கடுப்படிப்பார். அதுக்கப்புறம் ரிங்கில் ஏறி பேச ஆரம்பிப்பார். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங் சைடில் ஆடியன்ஸாக ஃபஸ்ட் ரோவில் நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்னோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிப்பார். அவங்கள்ட்ட போய் பேச ஆரம்பிச்சுன்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி போய் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா கோஃபி கிங்ஸ்டன் வந்து பேச ஆரம்பிச்சுனே கடுப்பாயி அவங்க எஞ்சி அங்கேருந்து போயிடுவாங்க. கோஃபி கிங்ஸ்டன் வந்து மாம் என்னம்மா போகிறீங்க, என்னம்மா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காக ஆகிட்டு இருப்பார். ஏன்னா இப்போ பிக்கியை வந்து அவங்க வந்து விலக்கி விட்டது எல்லாருமே ரொம்ப காண்டாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, இன்னும் பேக் ஸ்டேஜில் போய் நியூ டே வந்து ரேமஸ்டே பேசுவாங்க. ரேமஸ்டே வந்து பேக் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு லாக்கர் ரூம் தேவைன்னா நீங்கள் பிக்கியை கூட்டுவாங்க, இல்லை உங்களுக்கு ரூமில் இந்த பேக் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இடம் கிடையாது, அங்கேருந்து நாங்கள் விரட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்கள் போகிற போகல ரேமஸ்டே வந்து நியூ டேவை நக்கல் பண்ணிட்டு நியூ டேவை கலாச்சிட்டு பண்ணுவார். நீங்களாம் மட்டமான ஆள்டா அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் கொடுத்துருவோம். மெயின் ஈவெண்ட் யார் யாருக்குன்னு ட்ரீம் மேக்கர் வர்சஸ் செமிசைன், இவங்க 2 பேருக்கும் நடைபெற்ற மேட்ச். இந்த மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ட்ரீம் மேக்கருக்கும் செமிசைனுக்கும் மீண்டும் ஒரு மேட்ச் இருக்கிறதுனால இந்த மேட்ச்சில் ட்ரீம் மேக்கர் தான் டாமினேட் பண்ணாரு. செமிசைன் அந்தளவுக்கு பண்ணல. ஏன்னா செமிசைனை ஒரு கட்டத்தில் வந்து தூக்கி அடித்ததில் அந்த ரிங் சைடுலேயே வந்து அடித்ததில் வந்து என்ன பண்ணுறீங்க, முதுகில் அடி பயங்கரமாக பட்ட மாதிரி காமிப்பாங்க. செமிசைனால் தன்னோட ஹெல்வாக்கி கனெக்ட் பண்ண முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மேக்கர் தன்னோட கிளைமோரா கிக்கை போட்டு மேட்சை முடிச்சிடுவார். மேட்சை முடிச்சதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணோன்னே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜெய்ஸோ மீண்டும் வந்து ஹெல்ப் பண்ண வருவார். அப்படியே வந்து ட்ரீம் மேக்கருக்கு ஒரு ஸ்பீரை போட்டு ஒரு ஃப்ராக்ட் ஸ்பிளாஷை போடலான்னு பார்ப்பாரு. அந்த ஃப்ராக்ட் ஸ்பிளாஷை போடுறதுக்கு அதுக்கடல என்ன நடக்கும், இவங்க வந்துடுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் உள்ற வந்து ஜெய்ஸோ தள்ளி விட்டுருவாங்க. அதனால தள்ளி விட்டோடனே அதுக்கப்புறம் இவங்க உள்ற வந்ததை பார்த்த ட்ரீம் மேக்கர் அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக போட்டு ஜெய்ஸோவை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பிளட் லைனை அட்டாக் பண்ணுவார். கொஞ்சம் எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ணுவார் ஜெய்ஸோ. சோலோசிக்காவுக்கு மட்டும்தான் வெளில நின்றுருப்பார். ஜாக்கப் ஃபேக்டரி டாமடோங்க அடித்து நவுத்தி விட்டுருவார். அதுக்கப்புறம் சோலோசிக்கா உள்ற வந்தோடனே இவர் அட்டாக் பண்ணோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமிசைனை அவரையும் அடிச்சு விட்டுருவாங்க. செமிசைனும் ஜெய்ஸையுமே அடிச்சு போட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரையும் படுக்கப்பட்டு நாங்கள் தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காமிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இதுதான் இன்றைக்கான ராவோட மெயின் ஈவெண்ட். இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.